அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த உலகுக்கும் இஸ்ரேலியர்கள் சில நிகழ்வுகள் மூலம் ஒரு தகவலை திரும்ப திரும்ப மறைமுகமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டியது அவர்களின் எதிரிகள் மட்டுமல்ல, நண்பர்களும் தான். தகவல் யாதெனில் இஸ்ரேலை அழிக்க முடியாது. ஒருவேளை அழிக்கப்படுமாயின் உலகம் மொத்தமாக அழிந்துவிடும். இதற்கு கட்டியம் கூறுவதைப் போலத்தான் மனித குல வரலாற்றில் இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்த முடியுமா என்ற சந்தேகத்திற்கு எங்களால் முடியும் என செய்து காட்டியிருக்கிறது இஸ்ரேல். ஒரே சமயத்தில் பல 100 இடங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் பயன்படுத்திய ஒரு சிறிய மின்னணு சாதனத்தில் வெடிமருந்தை வைத்து வெடிக்க செய்திருக்கிறார்கள். இதில் 9 பேர் கொல்லப்பட்டும் 2800 பேர் காயமடைந்தும் இருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்களில் லெபனான் எம்பியும் மகனும் ஒருவர். காயம் அடைந்தவர்களில் லெபனானுக்கான ஈரானின் தூதரும் ஒருவர். தாக்குதலின் வீரியத்தை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் அனைவரும் பயன்படுத்தும் செல்போனில் வெடிகுண்டை வைத்து ஒரே நேரத்தில் ஒரு ஊரையே வெடிக்க செய்தால் எப்படி இருக்கும்? அதுபோன்ற ஒரு துல்லிய தாக்குதல். லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் தங்களின் தகவல் தொடர்புக்காக பேஜர் எனும் கருவியை பயன்படுத்தி வந்துள்ளனர். காரணம், நவீன கருவிகளை பயன்படுத்தினால் இஸ்ரேல் அதை ஹேக் செய்து ஒட்டு கேட்பார்கள் என நினைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் அந்த கருவி தயாரிக்கும் நேரத்திலேயே அதனுள் நைட்ரேட் வெடிபொருளை அதன் பேட்டரி உள்ளே செலுத்தி அதை ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு விற்றிருக்கிறார்கள். பின்பு நன்கு திட்டமிட்டு மால்வேர் மூலம் அந்த கருவிகளின் செயல்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி திடீர் என அதிகப்படியான வெப்பத்தை உருவாக்கி வெடிக்க செய்திருக்கிறார்கள். இதனால் ஒட்டுமொத்த உலகமும் பாதுகாப்பு அமைப்புகளும் அதிர்ந்து கிடக்கின்றது. இப்படி ஒரு தாக்குதல் முறையை, அதுவும் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் மின்னணு பொருளின் பேட்டரியில் வைத்து வெடிக்க செய்ததை கண்டு திக்பிரமை பிடித்தது போல் உள்ளது. ஆயிரக்கணக்கான தீவிரவாத நபர்கள், சில அப்பாவிகள் என மருத்துவமனைகள் நிரம்பி லெபனான் எங்கும் குழப்பம். இதில் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னவென்றால், பேஜர் தயாரிக்கப்பட்டது தைவான் கம்பெனியால். பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் மேற்பார்வையில் இவை செய்யப்பட்டதாக தகவல். ஆனால் இஸ்ரேல் அவர்களுக்குள்ளேயே ஊடுருவி கடந்த பிப்ரவரி மாதமே இந்த காரியத்தை செய்து முடித்து இப்போது வெடிக்க வைத்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் அவர்களுக்குள்ளேயே ஊடுருவி கடந்த பிப்ரவரி மாதமே இந்த காரியத்தை செய்து முடித்து இப்போது வெடிக்க வைத்திருக்கிறது. இதில் நமது ராவின் கைகளும் இருக்கலாம். எது எப்படியோ, இந்த செய்தி கேட்டு இன்று உலகமே மிரண்டு போயிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட். இந்த முறை ஹமாஸ் உள்ளிட்ட அனைத்து தீவிரவாத அமைப்புகளுக்கும் முடிவுரை எழுதாமல் மொசாட் தூங்க போவதில்லை போலும். இதற்கு இஸ்ரேலே காரணம் என ஹிஸ்புல்லா சொல்கின்றது. பொதுவாக எந்த குற்றச்சாட்டையும் ஏற்பதும் இல்லை, மறுப்பதும் இல்லை என்பது இஸ்ரேலிய பாணி. ஆக இதை யார் செய்தார்கள் என்பது உலகுக்கு தெரியும் என்றாலும் எப்படி செய்தார்கள் என்பதுதான் பெரும் பரபரப்பு. உண்மையிலேயே மின்னணு சாதனங்களை இப்படி வெடிக்க வைப்பது சாத்தியமா? அப்படியானால் ஒவ்வொருவருடைய வீட்டு சாதனம், கணினி எல்லாம் ஒரே நேரத்தில் உலகில் வெடிக்க வைக்க முடியுமா? அப்படி ஒரு தொழில்நுட்பம் உண்டா என ஒரு கோஷ்டி தலை சுற்றி கிடக்கின்றது. எதிரிகளை அலற வைக்கும் வித்தை எல்லாம் இஸ்ரேலுக்கு சாத்தியம். அதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது. இது இனி பெரும் மன உளைச்சலை, மனோவியல் பாதிப்பை ஹிஸ்புல்லாவுக்கு ஏற்படுத்தும். ஆயுதமோ உயிரோ போனால் விஷயம் அல்ல, ஆனால் மனோ ரீதியான பாதிப்பு பெரும் வீழ்ச்சியினை கொடுக்கும். பயங்கரவாதிகள் தங்கள் வீட்டில் விளக்கு சுவிட்ச் போடக்கூட அஞ்சுவார்கள். டிவி இயக்க பயப்படுவார்கள். மைக், கேமரா கண்டாலே மனம் பதறும். இதுதான் மனோ ரீதியான அடி. அதெல்லாம் இருக்கட்டும். இனி வரும் போர்கள் எப்படி இருக்கும் என்றால் இப்படித்தான் இருக்கும். இது மின்னணு யுகம். அதனால் அணு ஆயுதம் போன்றவையெல்லாம் கடைசி கட்ட ஆயுதம். துப்பாக்கி ஏந்திய பெரும்படை, டாங்கிகள், பீரங்கிகள், விமானம் எடுத்து சென்று குண்டு வீசுதல், ஏவுகணை வீசுதல் எல்லாமே இனி 2ஆம் கட்டம். முதல் கட்டத்திலே எல்லோரும் இணையம், போன் என ஒரு வலைப்பின்னலில் இருக்கும் நேரம் இடம் பார்த்து அடித்து விட்டால் போதும், எல்லாம் காலி. கவனியுங்கள், இதே தாக்குதல் வங்கி கணினிகள், இன்னும் இராணுவ மின்னணு நிலையங்கள், அணுமின் நிலையங்கள், எரிபொருள் நிலையங்கள், விமான நிலையங்களில் நடத்தப்பட்டால் என்னவாகும்? இப்போதெல்லாம் கார்களின் நவீன மின்னணு இணைப்பினை கவனியுங்கள். தானியங்கி இயந்திரங்களை கவனியுங்கள். ஆபத்தின் வீரியம் புரியும். எல்லாம் மின்சார மின்னணு இணைப்பு என்றபின் எளிதில் தாக்கலாமா என்றால் வாய்ப்பு உண்டு. இதுதான் இனி எதிர்கால மிரட்டலும் யுத்தமும்.
எப்படியெல்லாம் உலக தாக்குதல் முறை விஞ்ஞான யுகத்தில் மாறுகின்றது என்றால் இப்படித்தான். கலி மாயையில் இப்படியெல்லாம் சாத்தியம் என என்றோ சொன்னது இந்து மதம். அது கண்முன் நடக்கின்றது. மொத்தத்தில் தங்களுடைய மானத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் இஸ்ரேலிய உளவுத்துறை இறங்கியதன் விளைவுதான் இந்த பேஜர் வெடிப்புகள். சரி, இந்த வெடிப்புகளால் என்ன ஆகிவிடும்? ஒன்றுமாகாது. இதனால் மர்மமான ஆட்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்பிவிடப் போகிறார்களா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் இது அந்த ஆட்களுக்கு பெருத்த அவமானம். இப்போது அவசர நிலைக்கு பயன்படுத்தும் ரேடியோக்களும் வெடித்திருக்கின்றன என செய்திகள் வருகின்றன. அதுவும் அந்த மர்மமான ஆட்களை தூக்கி செல்லும் போது பேசிய ரேடியோக்கள் வெடித்து சிதறி இன்னும் கொஞ்சம் பேரை தூக்கி செல்ல வேண்டியிருக்கிறது. இஸ்ரேல் தான் உலகிலேயே பெரும் தொழில்நுட்ப வசதியும் அதற்கான ஆட்களையும் வைத்திருக்கிறது. உலகிலே மிகவும் அதிக நோபல் பரிசு வாங்கியவர்களும் யூதர்கள்தான். எனவே எந்த தொழில்நுட்பத்தை வைத்து எந்த பொருளை யார் எங்கே எப்படி தயாரிக்கிறார்கள் என்ற விவரம் முழுதாக வைத்திருக்கிறது. அதுவும் இந்த தகவல் தொழில்நுட்பம் செல்போனிலே ஆரம்பித்து கணினி சிப்புகள் வரை எல்லாவற்றையும் கண்டுபிடித்ததிலே யூதர்களுக்கும் பெரும் பங்கு. சொல்லப்போனால் இப்போது இருக்கும் கணினி சிப்புகள் பலதும் இஸ்ரேலிலே வடிவமைக்கப்பட்டவையே. எனவே இஸ்ரேல் இதை செய்வது எல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல. அதுவும் அமெரிக்காவுக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கோ ரஷ்யா சீனாவுக்கோ தெரியாமல் செய்து காட்டியிருக்கிறார்கள். அதுதான் கவனிக்கப்பட வேண்டியது. பல மாதங்களாக நடந்த இந்த பிரச்சனையை எந்த ஒரு உளவுத்துறையாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படி செய்வது முதல் முறை அல்ல. இஸ்ரேல் நாட்டை உருவாக்கிய போது முதலாக நடந்த போருக்கு தயார் ஆன போதும் இப்படியே செய்தார்கள். சுற்றி இருக்கும் நாடுகள் ஆயுதம் வேண்டும் என பணம் கொடுத்தால் இவர்கள் அந்த கப்பலிலே போய் தகவலை மாற்றி வைத்து அந்த ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். அதாவது எதிரிகளின் பணத்தை வைத்து எதிரிகளை தாக்க ஆயுதங்களை வாங்கி எதிரிகளின் மீதே பயன்படுத்தினார்கள். தேவையான உற்பத்தி சாதனங்களை கோதுமை சர்க்கரை கொண்டு வரும் கப்பல்களிலேயும் ஆயுதங்களை மற்ற உற்பத்தி சாதனங்களுக்கு இடையேயும் மறைத்து வைத்து கொண்டு வந்து அப்போதைய இங்கிலாந்து மற்றும் பிரெஞ்சு இராணுவத்திற்கு தண்ணி காட்டினார்கள். 70 வருடங்களுக்கு முன்பே அப்படி என்றால் இப்போது கேட்கவா வேண்டும்? பேஜரிலே ஆரம்பித்து வாக்கி டாக்கிகள் ரேடியோக்கள் வெடித்திருக்கின்றன. இன்னும் என்னென்ன வெடிக்குமோ? இப்படியாக இஸ்ரேல் முன்பு செய்தது ஈரானிலே. ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி தளவாடங்களை வெடிக்க வைத்தது. அதுவும் ஒரு கணினி நிரலி எழுதி அதை ஈரானின் கணினிகளுக்கு அனுப்பி அதன் மூலம் அந்த இயந்திரங்களை வேகமாக இயங்க வைத்து வெடிக்க வைத்தது. ஈரானின் அணு ஆயுத உற்பத்தியே முழுவதுமாக தடைப்பட்டு போனது. இன்று வரை ஈரானால் அணு ஆயுத உற்பத்தி செய்ய முடியவில்லை. எனவே இதெல்லாம் இஸ்ரேலுக்கு புதிது அல்ல. வெறுமனே 1 கோடி பேர் இருக்கும் நாட்டிலே உலகம் முழுவதுமே முழுதாக 1.5 கோடி பேர் இருக்கும் ஆட்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று பார்த்த பின்பும் இங்கே இருக்கும் சில பல காவிகளும் சங்கிகளும் ஏதோ எல்லாமே போய்விட்டதைப் போல பேசுவதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். 1 கோடி பேர்தான். போர் என வந்துவிட்டால் பொருளாதாரமே படுத்துவிடும். நாடோ மிகவும் சிறிய நாடு. நம்முடைய சென்னை விழுப்புரம் 2 மாவட்டங்களையும் சேர்த்தால் வரும் அளவை விட சிறிய நாடு. ஆனாலும் பதட்டப்படாமல், அவசரப்படாமல், ஆவேசப்படாமல், உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நின்று விளையாடுகிறார்கள் என்றால் அதுதான் மன உறுதி. 2000 வருடமாக நாடு நாடாக அகதிகளாக அலைந்தது போதும். எவ்வளவு நசுக்கல்கள் பிதுக்கல்களை அனுபவித்தது போதும். யூதர்கள் அனுபவித்த கொடுமைகள் சொல்ல ஒண்ணா துயரங்கள். அந்த துயரங்கள் நம்மோடு போகட்டும். இனிமேல் வரும் சந்ததிகள் வளமாக வாழ வேண்டும் என உறுதியாக செயல்படுகிறார்கள் பாருங்கள். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய உள்ளன. நன்றி.